காணாமற் போனோர் தொடர்பான முறைப்பாடுகளை விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் 3ஆம் நாள் அமர்வு திருகோணமலையில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இன்று காலை 9 மணிக்கு ஆரம்பமான ஆணைக்குழுவின் அமர்வுகள் மாலை 5 மணி வரை இடம்பெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். திருகோணமலை பட்டினமும் சூழலும் பிரதேச செயலகத்தில் நடைபெற்ற இன்றைய 3ஆம் நாள் அமர்விற்கு 98 பேருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. எனினும் இன்றைய அமர்வில் பங்கேற்ற 108 பேரிடம் சாட்சியங்களை பதிவு செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டதோடு 159 பேர் புதிதாக முறைப்பாடு செய்வதற்கு வருகை தந்ததாகவும் ஆணைக்குழுவின் தலைவர் HW குணதாச தெரிவித்தார். அவர்களில் 109 பேரிடம் இன்றைய தினமே சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. ஏனையவர்களை நாளைய தினம் நடைபெறும் அமர்வில் கலந்து கொள்ளுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை காணாமற் போனோர் தொடர்பான முறைப்பாடுகளை விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் விசாரணைகளில் தமக்கு நம்பிக்கை இல்லை என தெரிவித்து 3வது நாளாகவும் திருகோணமலையில் மக்கள் இன்று எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டனர். எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டவர்கள் சர்வதேச விசாரணை நடத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தினர். ஐக்கிய நாடு சேவைதான் எங்களை பிள்ளையை தேடி கண்டுபிடிச்சு தரணும். எங்களுக்கு இதுவரையில வேற எங்களுக்கு கொடுத்தும் எங்களுக்கு ஒரு முடிவும் இல்லை. நீங்க நினைக்க எங்களுக்கு ஐக்கிய நாடு சேவைதான் எங்களுக்கு தரணும். எங்க பிள்ளை கேட்குது, எங்களோட பிள்ளைகள் வேற பிள்ளைகள் கேட்குது, அப்பா அப்பாங்கன்னு கேட்குது. எங்களுக்கு இந்த பிள்ளை வேணும், ஒரே மகன் தான் எனக்கு. அந்த மகனை கண்டுபிடிச்சிட்டாங்க. எங்களுக்கு உங்களுக்கு எங்களுக்கு ஆண்டவன் நிறைய நான் இனிமே ஒரு இடமும் போகலாது. நீங்க தான் கண்டுபிடிச்சு தரணும் இந்த பிள்ளைய. இந்த இதுல இதுதான் எங்களுக்கு கிடைச்சி முடிவு. நாங்க இதுதான் எங்களுக்கு வேற ஒரு இடமும் போக மாட்டோம். நாங்க இந்த நாட்டு சேவைதான் எங்களுக்கு தேவை. எங்களுக்கு இவங்க தான் கண்டுபிடிச்சு தரணும் எங்களோட பிள்ளைய. கடந்த 1.5 வருடங்களாக 2000 பேரை பார்த்த இந்த குழு அவர்களுக்கு கிடைத்திருக்கும் 20,000 பேருடைய விண்ணப்பங்களையும் பார்ப்பதற்கு எத்தனை வருடங்கள் பிடிக்கப் போகின்றது? இன்னும் புதிய விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இன்னும் எத்தனை வருடங்களாக இம்மக்கள் இந்த குழுவின் முன் ஏறி இறங்க வேண்டும்? ஆகவே நீதியான விசாரணை, ஐநா விசாரணை ஒன்றே. இல்லாவிட்டால் ஐநாவினுடைய இந்த காணாமல் ஆக்கப்பட்டோரின் குழு இலங்கைக்கு வருகை தந்து இந்த மக்களுடைய பிரச்சனைகளை கேட்க வேண்டும். அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தருமாறு கோரி வவுனியா கட்குளம் பிரதேச மக்கள் மாவட்ட செயலகத்தின் முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வவுனியா கோயில்குளம் சந்தையிலிருந்து மாவட்ட செயலகம் வரை ஊர்வலமாக சென்ற மக்கள் மாவட்ட செயலகம் முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நலன்புரி நிலையங்களிலிருந்து கொண்டு செல்லப்பட்டு குறித்த பிரதேசத்தில் குடியேற்றப்பட்டு 6 வருடங்கள் கடந்துள்ள போதும் எந்தவிதமான அடிப்படை வசதிகளும் மேற்கொள்ளப்படவில்லை என்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் தெரிவித்தனர். காணி வழங்கப்பட்டது. காணி வழங்கப்பட்டு 8 வருடம் முடிவடைகிற நிலையில இருக்குது. ஆனா எங்களுக்கு அறநிரந்தர வீடு ஒரு வீடை கட்டி கொடுத்தாங்க. அதுல மலைக்கு நாங்க இருக்கல, குழந்தைகளை வச்சுக்கொண்டு இருக்கல நிலைமையில நாங்க பெரும் கஷ்டப்படுறோம். தமக்கு வழங்கப்பட்ட அரை நிரந்தர வீடுகள் முற்றாக சேதமடைந்துள்ளதாகவும் வீட்டு திட்டத்தில் தாம் புறக்கணிக்கப்படுவதாகவும் அவர்கள் குறிப்பிட்டனர். வீடு இருந்தா தான் நாங்க அடுத்த வருஷம் இந்த மழைக்காவது நாங்க நிம்மதியா எங்க பிள்ளைகளை வச்சு கொண்டிருக்கலாம். பிள்ளைகளை எத்தனை வீட்டுல கூட பிடிச்சு கொண்டு இருக்கிறாங்க தெரியுமா? இந்த அரசாங்கத்துக்கு அது கூட தெரிய இல்லைன்றதான் நாங்க கவலைப்படுறோம். வயல் காணி தான் கொடுத்துருக்கு. தண்ணி இன்னுமே ஊறுது. மழை பெஞ்சா ஒரு பக்கம் செவத்துக்குள்ளால தண்ணி வந்து வீட்டுக்குள்ளால வந்துடும். எங்களுக்கு வீட்டுல அடுப்பு மூட்டி சமைக்க மேலாது. வீட்டுக்குள்ள இன்னுமே இருக்கலாது. வீடு ரோட்டுகள்ல நடக்கலாது. ரோட்ல வர தண்ணி ஃபுல்லா காணிக்குள்ள வந்துடும். அப்ப ரோட்டுக்குள்ள என்னன்னு இருக்கு? ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர். இதனால எங்களுக்கு ரோட்டு பிரச்சனை செய்யணும், வீட்டு திட்டம் முக்கியமா முடிச்சு தரணும். எங்களுக்கு இந்த கஷ்டம். நாங்கள் எல்லாருமே கூலிக்காரர் தான்.